உலகத்தோட சில முக்கியமான நகரங்கள்ல இந்த மாதிரி மர்மமான கிளாக்ஸை வைக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த கிளாக்ல ஓடிட்டு இருக்க டைம் முடியும் போது உலகத்துடைய அழிவு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எல்லாத்தை விட ரொம்ப வினோதமான விஷயம் என்னன்னா, இவங்க சொல்றது எல்லாமே சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூமியில குளோபல் வார்மிங் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி, பூமியோட டெம்பரேச்சர் ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் அது எவ்வளவு மோசமா இருக்கு அதை சொல்றதுக்கு தான் இந்த கிளாக் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிளாக்ல ஓடிட்டு இருக்க டைம், அதாவது 7 வருஷன்ற டைம் முடியும் போது பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 13.9 டிகிரி செல்சியஸ், அதாவது இன்னைக்கு இருக்கிற டெம்பரேச்சர்ல இருந்து 15.5 டிகிரி செல்சியஸா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிடும் சொல்றாங்க. ஆனா வெறும் ஒரு 1.5 டிகிரி செல்சியஸ் இல்லையா? நான் இப்ப சொன்னது பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஸோ பூமியில இருக்க ரொம்ப கோல்டான ஏரியால இருக்க டெம்பரேச்சர், ஹாட்டான டெம்பரேச்சர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்ற வேல்யூ. அண்ட் இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுக்கு ஒரே அர்த்தம் தான், பூமியில சூடா இருக்க ஏரியா இன்னும் அதிகமா சூடாயிட்டு இருக்கு. பட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கோல்டா இருக்கிற இடங்களும் சூடாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதனால கிட்டத்தட்ட ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக்ல இருக்க மொத்த ஐஸும் உருகி தண்ணியா மாறிடும். இது மாதிரி 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக்ல இருக்க ஐஸ் வந்து உருகிடுச்சுன்னா உலகத்துல இப்போ கடலோர நகரங்களா இருக்க எல்லா இடமும் தண்ணிக்குள்ள போயிடும். அது நம்ம சென்னை, மும்பை, நியூயார்க் போன்ற உலகத்துடைய மேஜர் சிட்டிஸ் எல்லாமே இன்க்ளூடட். ஸோ அதோடைய விளைவு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சொல்லி. அண்ட் இது நடக்காம இருக்கணும்னா இந்த 1.5 டிகிரியை நம்ம இன்க்ரீஸ் ஆக விடாம தடுக்கணும். அண்ட் இது வந்து ப்ரூவன், இது தியரி கூட கிடையாது. இந்த 1.5 டிகிரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா சென்னை கடலுக்குள்ள போயிடும். அது 7 வருஷத்துல நடக்காது, ஆனா 7 வருஷத்துல ஆரம்பிக்கும். அண்ட் இப்போ நம்மளுக்கு இருக்க இந்த 7 வருஷம் டைம் தான் லைஃப் லைன். இதுக்குள்ள நம்ம எதனா ஸ்டெப்ஸ் எடுத்து அதை தவிர்க்க பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க முக்காவாசி பேர் என்ன உங்களை போல ஒரு சாதாரண விஷயம் தான். ஸோ நம்மளால இதை தவிர்க்க என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலா உங்களால 3 விஷயம் பண்ணலாம். ஒன்னு, இது ரொம்ப பேசிக், உங்களுடைய வெஹிக்கிள் கன்சப்ஷன், அதாவது நீங்க வண்டி எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அது கம்மியா பண்ணுங்க, ஓகேங்களா? நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சிருந்தாலும் கூட சொல்றேன். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி நம்ம இன்னைக்கு எடுக்கிறதுல முக்காவாசி எலக்ட்ரிசிட்டி கரி எரிச்சு தான் நம்ம எடுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க எலக்ட்ரிக் வண்டி யூஸ் பண்றதுனால உங்களுடைய கார்பன் ஃபுட்பிரிண்ட், அதாவது நீங்க எமிட் பண்ற அந்த புகைலாம் வந்து கம்மியாக போறது இல்லை. அது எங்கேயோ உங்க கண்ணு தெரியாத ஒரு இடத்துல எரிச்சு எடுத்துட்டு வராங்க எலக்ட்ரிசிட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தேவையில்லாத விஷயங்களுக்கு வண்டியை அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது, அப்டேட் பண்ணுங்க. பொதுவாக நம்ம இந்தியாவில் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ரொம்ப அவுடேட்டட். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு எலக்ட்ரிக்கல் பல்போ ஒரு எலக்ட்ரிக்கல் லைனிங்கோ நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? அண்ட் அதெல்லாம் என்ன பிரச்சனைனா அதெல்லாம் ரொம்ப இன்எஃபிஷியண்டா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஒரு டியூப் லைட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டியூப் லைட்டை விட 70% கம்மியான எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி அதே அளவுக்கு லைட்டை கொடுக்குது. அந்த அளவுக்கு இன்ஜினியரிங் தொன்மை ஆயிடுச்சு. ஸோ நீங்க உங்க வீட்டில் பழைய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்ற ட்ரை பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய பினான்சியல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சோலார் பேனல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஒரு 15,000 இருந்து ஆரம்பிச்சு 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் நீங்க சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் கடைசியா 3வது, இது கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான், பட் அடுத்த வாட்டி நீங்க ஓட் பண்றதுக்கு முன்னாடி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரி பொல்யூஷன் எல்லாம் ரொம்ப அக்கறை எடுத்து அதுக்கு என்னென்ன பண்றேன்னு சொல்றாங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க. பட் இந்த முதல் 2 நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. உங்களாலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். சென்னை, பாண்டிச்சேரி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போல நம்மளுடைய அழகான நகரங்களை தண்ணிக்குள்ள விட ஆசை இல்லை இல்லையா? ஸோ அதுக்காகச்சு நம்ம இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அண்ட் வெறும் 7 வருஷம் தான் டைம் இருக்கு. கிளாக் இஸ் டிக்கிங். ஸோ ஒரு அவேர்னஸ் வீடியோ இது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுப்போம். அண்ட் நான் அடுத்த சில வீடியோஸ் பொல்யூஷன் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலை பற்றி மெயினாக போடுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்க சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.